வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணை தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜேர்னி என்னும் பயண நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை. 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும். அந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள்தான் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது. கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் என்றார். மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளது. அரவிந்தர் ஆன்மீக வழியை பின்பற்றி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிர்ரா அல்பாசா புதுச்சேரி வந்து ஆசிரமத்தில் தங்கினார். அவர் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் நகரை ஏற்படுத்தினார். அவரை பக்தர்கள் ஸ்ரீ அன்னை என்றே அழைக்கின்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள அரவிந்தர் வாழ்ந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த மிர்ரா அல்பாசா கடந்த 1973 ஆண்டு நவம்பர் 17 தேதி மகா சமாதி நிலையை அடைந்தார். அவரது மகா சமாதி தினத்தன்றுதான் அரவிந்தர் ஆசிரமத்துக்குள் பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக நின்று சென்று ஆசிரமத்துக்குள் அன்னை மகா சமாதியில் மலர்களை தூவி வழிபட்டனர். அங்கு கூட்டு தியானமும் நடைபெற்றது. மேலும் பக்தர்களும் வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அரவிந்தர் ஆசிரமத்துக்குள் அன்னை சமாதியை வழிபட அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணை தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், கடந்த சில தினங்களுக்கு முன்னால் புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக உங்களுடைய நீண்ட அறிக்கையை கண்டேன். முதற்கண் புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை வைத்துள்ள தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பாராட்டுகிறோம். இருப்பினும் அந்த அறிக்கையில் சுற்றுலா பயணிகளுக்கும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களாகிய மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உங்களுடைய உறுதிமொழி ஏற்புடையதாக இல்லை. ஏனெனில் தற்போது நிலவும் பிரச்சனையால் புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து தங்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் சுற்றுலா பயணிகளால் அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. தங்களின் அறிக்கை மூட்டு பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தும் கதையாக உள்ளது. தங்களுடைய காவல்துறை அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்டு சட்டத்தை மீறும் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். வார நாட்களில் திங்கள் முதல் வியாழன் வரை போக்குவரத்து காவலர்களும் சட்ட ஒழுங்கு காவலர்களும் புதுச்சேரி நகர பகுதியில் மூலை முடுக்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களின் வாகனங்களை சோதனை செய்கின்றனர். இது தவறில்லை, சட்டப்படி சரிதான். ஆனால் வார இறுதி நாட்களில் வெள்ளி முதல் ஞாயிறு சுற்றுலா பயணிகளின் நலம் காக்க
முதலமைச்சரின் அறிவிப்பினால் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதில்லை. 2. இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடும் பட்சத்தில் அந்த வாகனத்தின் நம்பர் பிளேட் மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். புதுச்சேரியில் சுமார் 2000 இருசக்கர வாகனங்களை சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்களில் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துகின்றனர். இவை தனிமனித சொந்த வாகன வெள்ளை நம்பர் பிளேட்டுகளுடன் உள்ளது. வெள்ளை நம்பர் பிளேட் உடைய வாகனத்தை வாடகைக்கு விடுவதோ அல்லது வாடகைக்கு எடுப்பதோ சட்ட விதிமீறல் இல்லையா? இது போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கும் கண்களில் படவில்லையா? இந்த 2000 இருசக்கர வாகனத்தால் அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருவாய் இழப்பு சட்டவிரோதம் இல்லையா? கையூட்டு பெற்றுக்கொண்டு இதனை கண்டும் காணாமல் இருக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் செயல் சட்ட மீறல் இல்லையா? இவை அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் காவல்துறையின் கடமையா? புதுச்சேரி கலால் சட்டப்படி சில்லறை மதுபான கடைகள் FL2 இரவு 11 மணிக்கும், ரெஸ்ட்ரோ பார்கள் FL2 டூரிசம் இரவு 12 மணிக்கும் மூடப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான ரெஸ்ட்ரோ பார்கள் இரவு 3 மணி வரை திறந்துள்ளது. அங்கே அளவுக்கு அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பி புதுச்சேரி மாநில மக்களின் நிம்மதியை சீர்குலைக்கின்றனர். சட்டத்தை மீறி செயல்படும் இந்த ரெஸ்ட்ரோ பார்களின் உரிமையாளர், மேலாளர், அங்கே பணிபுரியும் ஊழியர்கள், அந்த இடத்தின் உரிமையாளர் மீது இதுவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இதுபோல இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. தங்களால் நியமிக்கப்பட்ட 300 காவலர்கள் கண்களில் இவைகள் ஏன் தெரியவில்லை? புதுச்சேரி மாநில மக்களின் வரி பணத்தில்தான் நாம் அனைவரும் சம்பளம் பெறுகிறோம். எனவே நமக்கு பாஸ் புதுச்சேரி மாநில மக்கள் தவிர ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் கிடையாது. இனி வரும் காலங்களில் தங்களுடைய சிந்தனையும் செயலும் புதுச்சேரி மாநில மக்களுக்காக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த 14ஆம் தேதி திருடு போனதை அடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்ட போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்தனர். அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனை பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது வயது 21, வானரப்பேட்டை அலைன் வீதியை சேர்ந்த செம்பு என்கிற சஞ்சய் வயது 21, முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த சிவக்குமார் வயது 21 என்பதும் லாஸ்பேட்டையில் 2 இடங்களிலும் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் 1 இடத்திலும் என மொத்தம் 3 இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயம். அங்கு இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று சிறந்த சைவாகம தொண்டிற்கான விருதினை திருக்கண்ணாங்குடி பகுதியை சேர்ந்த பாலாமணி சிவாச்சாரியர், காரைக்கால் பகுதியை சேர்ந்த சேர்வேஸ்வர சிவாச்சாரியர் மற்றும் பல்வேறு சிவாச்சாரியர்களுக்கு சிறந்த ஆலய கைங்கரியம், சிறந்த ஆன்மீக பணி, ஆலய நித்திய பூஜையில் இசை அர்ப்பணிப்பு உள்ளிட்ட விருதுகளை வழங்கினர். இந்த விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்களையும் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACP பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் விதிமுறைகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவையில் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் சட்டத்துக்கு புறம்பாக தனியாருக்கு விற்கப்படுகின்றன. சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதற்காக விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் வெளிமாநில தொழிலதிபர்களுக்கு வழங்கப்படுகின்றன. துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி அரசு நிலங்களை விற்கக்கூடாது. ஆனால் புதுவையில் விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவது தொடர்கிறது. அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதை துணைநிலை ஆளுநர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மக்களவைத் தேர்தலில் பணி செய்த போலீசாருக்கு தேர்தல் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள், MDS, LTC, UDC ஆசிரியர்கள் என பல துறை ஊழியர்கள் பணியாற்றினர். தேர்தல் பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சட்டம் ஒழுங்கு, ஊர்காவல் படை, IRBN உள்ளிட்டோருக்கு இதுவரை தேர்தல் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இதுபோல் 2 ஆண்டிற்கான சீருடைக்கான நிலுவைப் பணம் மக்களவை தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. சீருடைக்கான நிலுவைத் தொகை, தேர்தல் ஊக்கத்தொகை எப்போது வழங்குவீர்கள் என போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, AKD ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து நடத்திய ஆணழகன் போட்டியில் சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் இணைந்து மிஸ்டர் புதுச்சேரி 2024 போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 56 வீரர்கள் பங்கேற்றனர்.
இந்த ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் என்ற பாடி பில்டர் ஆணழகன் பட்டத்தை வென்றார். மேலும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். மிர்ரா அல்பாசா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் XMLA வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணை தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.